ஏசப்பா நீர் என்னை மறப்பதில்லை. யார் என்னை வேறுத்தாலும் ஏசப்பா நீர் என்னை வேறுப்பதில்லை. நீர் என்னை வேறுப்பதில்லை. கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய தேவன் உங்கள் நம்பிக்கையிலே ஒரு பெரிய அற்புதங்களை வைத்திருக்கிறார், அதிசயங்களை செய்ய போகிறார். எனவே இந்த நீதிமொழிகள் புத்தகத்திலே 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வருஷங்கள் முடிவுக்குள்ளாக உன்னுடைய நம்பிக்கையிலே ஆண்டவர் ஒருபோதும் கைவிடாதபடியாக உன் நம்பிக்கை முழுவதும் அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். உன் தேவைகள் என்ன? தேவை எண்ணப்படுகிறது. உன்னுடைய விண்ணப்பங்கள் என்ன? விண்ணப்பங்கள் நிறைவாகிறது. ஆண்டவர் ஒரு நாள் உன்னை கைவிடுவதில்லை. மகளே, மகனே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன். ஆண்டவர் செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். கூப்பிடுவதற்கும் விண்ணப்பத்தை வைப்பதற்கும் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது, சிலருடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லாமல் போகிறபடியால், ஆமேன், அவர்கள் போகிறபடியால் அவர்கள் கேட்கிற யாவற்றையும் சரியான நேரத்திலே ஆண்டவர் கொடுப்பதில்லை. இங்கே வேதத்திலே ஒரு கதை சொல்லப்படுகிறது. ஒரு குருடனை குறித்து சொல்லப்படுகிறது. அந்த குருடன் அவன் வழி அருகாமையிலே அமர்ந்து கொண்டு பிச்சை கேட்கக்கூடிய ஒரு மனுஷர்கள் மனம் இறங்கி கொடுப்பவர்கள் சிலர் உண்டு, மனம் இறங்கி கொடுக்காதவர்கள் சிலர் உண்டு. ஆனால் ஒரு சத்தம் கேட்கிறார். அந்த சத்தம் என்ன சத்தம் என்று பார்க்கும் பொழுது, ஜனங்கள் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் கேட்கிறார், எங்கே போகிறீங்க, எங்கே ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறார். கேட்கும் பொழுது எல்லாம் சொல்லுகிறார்கள், இயேசு என்ற போதகர் வந்து கொண்டு இருக்கிறார். அவர் இடத்திலே போனால் துக்கம் துயரங்கள் எல்லாம் மாறிவிடும், வியாதியிலிருந்து சுகம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான போதகர் வந்து கொண்டிருக்கிறார், அவர்தான் இயேசு என்று சொன்னார்கள். அந்த குருடனான மனுஷன் கேட்கிறான், ஐயா, என்னையும் கொஞ்சம் அவரிடத்திலே கொண்டு போங்களே, என்னையும் அவரிடத்திலே கொண்டு போங்களே என்று சொல்லும் பொழுது, உன்னை கொண்டு போகிற நேரத்தில் அவர் கடந்து போய் விடுவாரே என்பதை சொல்லி அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது அந்த இயேசுவை அவரிடத்திலே நான் போக வேண்டும், அவரை பார்க்க முடியாது, ஆனால் அவரிடத்திலே போய் பேச முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வைத்தார். அவனுடைய காரியங்களிலே ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் ஒப்பு கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு சமயங்கள் அவனுக்கு கிடைத்தது. பார்வையடைய முடியாது, ஆனால் பேச முடியும் இல்லையா, பேச முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய தடி எடுத்துக்கொண்டு ஆமேன் தள்ளாடி கொண்டு இயேசுவை நோக்கி கூப்பிட்டு கொண்டே போகிறார். இயேசுவை நோக்கி கூப்பிட்டு கொண்டே போகிறார். இயேசு அந்த வழியாய் வந்து கொண்டிருக்கிறார். அவர் வருகின்ற வழியிலே அந்த சத்தத்தை கேட்கிறார். இயேசு அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது இந்த குருடனுடைய சத்தம் அவருடைய காதுகளிலே போய் எட்டியது. உடனே இயேசு நின்றார். நின்று அவர் சொல்லுகிறார், யாரோ ஒரு மனுஷன் துயரத்தோடு துக்கத்தோடு கூடவே என்னை நோக்கி கூப்பிடுகிறார். எனக்கு அன்பார்ந்த தெய்வச்சனமே, பார்வையடையாத ஒரு குருடன் இயேசுவை நோக்கி கூப்பிடும் பொழுது, பார்வை உள்ள நாம் கொஞ்ச நேரம் கண்களை மூடி அவரை நோக்கி கூப்பிடுவோமானால் நம்முடைய மனக்கண்களெல்லாம் திறக்கப்படும். ஆண்டவர் நமக்கு பெரிய அற்புதங்களை அவர் இந்த மாதத்திலே செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். உடனே எல்லாம் சொல்லுகிறார்கள், அவன் குருடன், வழிப்போக்கன். அந்த போகிற ஜனங்கள் மத்தியில் பிச்சை கேட்கிறவன்.
அவன் அப்படித்தான் கத்தி கொண்டிருப்பான். ஆண்டவர் சொன்னார், மனதுருகி என்னை நோக்கி கூப்பிடுகிறார், என்னை நோக்கி கூப்பிடுகிறானே என்று சொல்லி அவர் எப்படியாவது அந்த மனுஷனை கொண்டு வாருங்கள். ஜனங்கள் ஓடினார்கள், அந்த குருடனை அழைத்து கொண்டு வந்தார்கள். இயேசு அவனுடைய முகத்தை பார்க்கிறார். அந்த குருடன் இயேசுடைய முகத்தை பார்க்க முடியாது, ஆனால் பேசுகிறான். இயேசு கேட்கிறார், நீ பார்வை அடைவதற்கு உனக்கு பிரியமாயிருக்கிறதா என்று கேட்டார். அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் பிறவியிலே குருடன், எப்படி ஆண்டவரை உன்னை பார்க்க முடியும்? ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த மாதத்தின் தேவைகளை சந்திக்கிற தேவன் உன்னோடு கூடவே இருக்கிறபடியா அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆனால் நீ விலகி கொண்டிருக்கிறாயே, சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவருக்கு நீ ஒப்பு கொடுத்தால் அந்த குருடனை ஆண்டவர் பார்த்து கேட்டார், ஆமே, நீ பார்வை அடைவாயா, பார்வை அடைவதற்கு பிரியப்படுகிறாயா என்று கேட்டார். ஆமாண்டவரே என்று சொன்னான். இயேசு கரங்களை வைத்து ஜெபித்தார். அப்பொழுது அவன் பார்வை அடைந்தான். அவன் உலகத்தில் தாய் தகப்பனுடைய சகோதர சகோதரிகளுடைய அநேக உறவினருடைய கண்களை பார்க்க முடியல, முகத்தை பார்க்க முடியல. ஆனால் இயேசுவின் முகத்தை பார்த்தான். இயேசுவின் முகத்தை பார்த்தான். இயேசுவின் முகத்தை பார்த்தான். மிகுந்த சந்தோஷம். அழகு உள்ளவர், அன்பு உள்ளவர். அவருடைய முகத்தை பார்ப்பதுக்கு எவ்வளவு ஆசையாக இருக்கிறது. ஒவ்வொரு நாட்களும் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ளே அப்படியே இறங்கும் பொழுது நம்மையே அறியாமல் ஆவியிலே நிரம்பி தேவனோடு கூட பேசுவதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள்! அந்த மனுஷன் பார்வை அடைந்தான், இயேசுவை பார்த்தான், இயேசுவுக்கு பின்னே போனான். உன்னை அனுதினமும் உனக்கு தேவையான ஆகாரத்தையும் சுகத்தையும் பலத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆகாரத்தையும் வருமானத்தை கொடுத்து உன்னை நடத்துகிற ஆண்டவர், அவருக்கு பின்னே வருவதற்கு எவ்வளவு சோர்வுகள்! ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணுமே, சரியான நேரத்திலே புறப்பட்டு போகணுமே, ஆயத்தமாக ஆகணுமே என்ற உணர்வில்லாத ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறபடியால் இன்றைக்கு அநேகர் கஷ்டத்தோடு துன்பத்தோடு வேதனையோடு கூடவே கலங்கி கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதில் இருந்து விடுதலை ஆக வேண்டுமானால் ஆண்டவருடைய சமூகத்திலே நீ ஜெபிக்க முன்பா, ஆண்டவரை துதிக்க நீ முன்பா, தேவ ஆலயத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பாக போய் ஜெபிக்க, ஜெபிக்கும் பொழுது தடைப்பட்டிருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் ஆண்டவர் கொண்டு வருவார். எனக்கு அன்பார்ந்த தேவச்சனமே, ஆண்டவர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற வாக்கு தத்துவத்தின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகை 26ஆம் வசனத்திலே வாசித்து பார்க்கும் பொழுது, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. அல்லேலூயா! ஆண்டவர் நன்மை செய்கிறவர். அவருக்கு இதயத்தை நீ கொடுத்து விடுவாயானால், உன் கண்கள் அவரை நோக்கி பார்க்குமானால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோகத்தின் பரமபிதாவே, ஆவியானவரே, இந்த பரிசுத்தமான நல்ல வேளையில் உம்முடைய நாம மகிமைப்படும்படியான தேவ கிருபை இறங்கட்டும். இந்த வார்த்தையை கேட்ட என் அன்பு மக்கள் மேல் உம்முடைய வல்லமை நாவி இறங்கட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, நிச்சயமாகவே முடிவுண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரேன். கர்த்தாவே, நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு ஒரு காலம் வீணாய் போவதில்லை. ஆண்டவரே, அவர்கள் ஆசீர்வாதமாய் எழும்பி பிரகாசிப்பார்கள் என்று ஊழியக்காரனுக்கு அடியேன் ஜெபிக்கிறேன். அந்த ஜெபத்தை கேட்டு நீர் பதிலளிக்க வேண்டும் என்று ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் அன்புள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களையும் இன்றைக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.